ராசி தமிழ் நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. பொதுவாக கிரக ஸ்தலங்களை பற்றி தெரிந்து கொண்டால், ஒவ்வொரு ராசிக்கும் உரிய ஸ்தலங்களை பற்றி தெரிந்து கொண்டால், ஒரு ஸ்தலத்தில் இருக்கின்ற கிரக வலிமையுடையவரை பற்றி தெரிந்து கொண்டால், எந்த ஆலயத்திற்கு நாம் சென்றால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்மால் உணர முடியும். அங்கு சென்று வருவதின் வழியாக நமக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாதுங்க. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர ஒரே ஒரு தகவல் மட்டும்தான், இந்த வாழ்க்கை என்பது கர்ம வினைக்கு உட்பட்டது. இந்த வாழ்க்கை கடந்த பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, நாம் பெற்ற சாபங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் அதனை கழிப்பதற்காக இங்கே வந்திருக்கோம். நம்ம அதில் நமக்கு யோகங்களும் அதிகபட்சமாக இருக்கலாம், தோஷங்களும் இருக்கலாம். அது ஒவ்வொன்றும் நம்முடைய கர்ம வினைக்கு உட்பட்டது தான். தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கின்ற போதே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இங்கெல்லாம் யோகம் இருக்கிறது, இங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக கூற முடியும். அப்போது ஒரு மனிதனுடைய மருத்துவ ரீதியாக ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கின்ற போது இருக்கின்ற நோயை தெரிந்து கொள்வது போல, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கின்ற போது, அந்த கிரகங்கள் சஞ்சார நிலையை வைத்து பார்க்கின்ற போது, திசாபுத்தியை வைத்து பார்க்கின்ற போது, கிரக நிலைகளை வைத்து பார்க்கின்ற போது, லக்னத்தை வைத்து பார்க்கின்ற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த நேரத்தில் பரிகாரங்கள் என்று ஒன்று இருக்குங்க. பரிகாரங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பரிகாரம்னா நாம் வீட்டுக்குள்ளே செய்வது கிடையாது, இல்லை எங்கேயோ போயிட்டு ஆற்றிலேயோ எங்கேயோ செய்து கொள்வது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. எந்த கிரகத்தினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, அந்த கிரகத்திற்குரிய ஸ்தலம் எந்த ஸ்தலமாக இருக்கிறது, அங்கே சென்று வருகின்ற போது அங்கே இருக்கின்ற ஒரு வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆறுகால பூஜையுடைய மகத்துவம், எல்லா விதமான சக்திகளும் அங்கே ஒருங்கிணைந்து இருக்கின்ற போது அந்த சக்திகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஆலயத்தையும் கும்பாபிஷேகம் செய்துட்டு வராங்க. எதற்குன்னா அத்தனை விதமான சக்திகளும் அந்த ஆலயத்திற்கு கிடைக்க வேண்டும், அந்த ஆலயத்திற்கு உள்ளாக சென்று சேர வேண்டும். இறை சக்தி உட்பட நவதானியங்களை சேர்த்து, அத்தனை நவ ரத்தினங்களையும் சேர்த்து, வேத மந்திரங்களுடன் எல்லாவற்றையும் பூஜை செய்து அந்த ஆலயத்திற்கு சக்திகளை உருவாக்குகிறார்கள். அப்போது எல்லா ஆலயத்திற்குமே சக்தி இருக்கிறது, எல்லா கிரகத்துக்குமே சக்தி இருக்கிறது. ஆனால் ஒரு கிரகத்திற்கு ஒரு காரகத்துவம் இருக்கிறது. அதே போல ஒரு ஆலயத்திற்கும் சென்று வருகின்ற போது அந்த ஆலயத்திற்கு ஒரு காரகத்துவம் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது குழந்தை பாக்கியம், திருமண தடை, வாழ்க்கையில் முன்னேற்றம், நோய் நொடிகள், எதிர்ப்பு, வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் என்று அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. கடற்கரையோரத்தில் முருகப்பெருமானின் ஸ்தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு பெரிய சிறப்பு இருக்குங்க. என்னென்னா நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்பவர் யார் என்றால், எல்லோருமே ஒரு மனிதனுடைய தோற்றம் என்று தாயின் கருவறையிலிருந்து தான் உருவாகும். ஆனால் தாயின் கருவறையிலிருந்து முருகப்பெருமான் உருவாகவே இல்லை. சிவபெருமானின் நெற்றி பொட்டிலிருந்து உருவானார் முருகப்பெருமான். எதற்காக உருவாக்கப்பட்டார்? சூரபத்மன் என்ப அசுரனை வதம் செய்வதற்காக. வேறு யாராலையும் சூரபத்மனை வதம் செய்ய முடியாது. சிவபெருமானின் அம்சம் கொண்டவரால் மட்டும்தான் வதம் செய்ய முடியும். அது அவன் பெற்ற வரம். அப்போது அவனுடைய வரத்தின் காரணமாக அவன் செய்த துஷ்டத்தனங்கள், அநியாயங்கள், அநீதிகள் எல்லாவற்றையும் அழித்தொழிப்பதற்காக சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிடுகின்ற போது சிவபெருமான் முருகப்பெருமானை தோற்றுவிக்கிறார் தன்னுடைய நெற்றி பொட்டிலிருந்து. அநீதியை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு பிறப்பு நிகழ்கிறது. அதுதான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அங்கே இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. முருகப்பெருமான் இங்கே வராரு, அவரை வரவேற்று காத்திருப்பவர் குரு பகவான், ஞானக்காரகனான குரு பகவான். இப்போ குரு பகவான் தான் வாழ்க்கையில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, திருமணம், குழந்தை பாக்கியம், பதவி என்று அனைத்தையும் கொடுத்திடக்கூடியவர். நவகிரகங்களில் குரு பகவான் தான். அந்த குரு பகவான் முருகப்பெருமானை வரவேற்று
அவருக்கு உபதேசம் செய்கிறார், சூரபத்மனை பற்றி அறிவுரை வழங்குகிறார், எப்படி வதம் செய்ய வேண்டும் என்று வழியமைத்து கொடுக்கிறார். அப்போது திருச்செந்தூர் என்றாலே 2 விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். ஒன்று குரு பகவான், மற்றொன்று முருகப்பெருமான். இப்போது சக்தியை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவருடைய முழுமையான எல்லா விதமான சக்திகளையும் ஒன்று திரட்டி வேலாயுதத்தை படைத்து அதை முருகனிடம் கொடுக்கிறார். அந்த வேலாயுதம் தான் சூரபத்மனை வதம் செய்கிறது. அப்போ என்ன விஷயம் இன்னும் பாருங்கள், இந்த இடத்துல சிவன் என்பது வேறல்ல, முருகன் என்பது வேறல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். அப்போது அந்த ஆலயத்திற்கு நீங்கள் போகின்ற போது குரு பகவானின் அருளும் முழுமையாக கிடைக்கிறது, முருகப்பெருமானின் அருளும் முழுமையாக கிடைக்கிறது, சிவபெருமானின் அருளும் முழுமையாக கிடைக்கிறது. அப்போ 3 தெய்வங்களின் அருளும் 3 நன்மைகளும் கிடைத்திடக்கூடிய ஒரே ஸ்தலமாக தமிழகத்தில் திருச்செந்தூர் மட்டுமே இருந்து கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது செவ்வாய் தோஷனுங்க, செவ்வாய் திசை நடக்குது, இல்லை செவ்வாய் பாதகமாக இருக்குது, எல்லோருமே திருச்செந்தூர் போகலாங்க. குரு திசை நடக்குது, திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த வேண்டுதல்களுக்காக நீங்கள் திருச்செந்தூர் போகலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பெரும்பாலான போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பது செவ்வாய் சனி சேர்க்கை. இந்த 2 கிரகங்களும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒன்றாக இருந்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டம் 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 இருந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்திற்கு விடிவு காண வேண்டுமென்றால் திருச்செந்தூர் சென்று வந்துவிட்டால் போதும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மேஷ ராசியினர், விருச்சிக ராசியினர், தனுசு ராசியினர், மீன ராசியினர், இந்த 4 ராசிகளும் செவ்வாய்க்கும் குருவிற்கும் ஆதிக்கம் செலுத்துகின்ற ராசிகள். இந்த 4 ராசியினரும் எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நெருக்கடி ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ, அந்த நேரத்தில் திருச்செந்தூர் சென்று வந்தாலே போதுமானது, சங்கடங்கள் தீரும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், செவ்வாயுடைய மிருகசீரிடம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் குரு பகவானின் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள், சனி பகவானின் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 9 நட்சத்திரக்காரர்களுக்கு திருச்செந்தூர் என்பது தாய் வீடு போன்றது. ஒரு பையனோ குழந்தையோ யாராக இருந்தாலும் தனக்கு துன்பம் நேருகின்ற போது எங்கே போனால் தாயினுடைய மடியில் தான் போய் விழுவான், அங்கே தான் போய் அழுவான், அப்போ தான் அவனுக்கு வழி கிடைக்கும். அப்போ இந்த 9 நட்சத்திரக்காரர்கள், 4 ராசியினர் பொதுவாகவே யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் சோதனை இருக்கிறதோ, பாதகம் ஏற்படுகிறதோ, எப்பொழுது திருமணத்தில் தடை ஏற்படுகிறதோ, சகோதரர்களுடன் ஒற்றுமை இல்லாமல் போகிறதோ, இல்லை பலகீனப்படுகின்றார்களோ, சொத்து சேர்க்கையில் பிரச்சனை வருகிறதோ, திருமணத்தில் தடை ஏற்படுகிறதோ, குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுகிறதோ, நோய் ஏற்படுகிறதோ, தீர்க்க முடியாத நோய், மருத்துவத்தால் தீர்க்க முடியாத நோய், திருச்செந்தூர் ஸ்தல புராணம் அதைத்தான் சொல்கிறது. பெரும் மகான்கள் எல்லாம் அங்கே சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்ததின் காரணமாக அவருடைய நோய் நொடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனதாக சொல்கிறது. ஆகவே கவனத்தில் கொள்ளுங்கள், உங்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருச்செந்தூர். இப்போ அந்த கோவிலுக்கு போகிறேன், இந்த கோவிலுக்கு போகிறேன், இங்கே போனேன், அங்கே போனேன் என்பதெல்லாம் கிடையாது. உங்களுக்குரிய வைத்தியம், உங்களுக்குரிய மருத்துவம் திருச்செந்தூரில் இருக்கிறது. போய் வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.